அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. அறிவே மனம்னு சொல்றோம். நம்மளுக்கு எல்லாமே அறிவு இருக்குது தானே. ஆனா அந்த அறிவு எதுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியாதனாலதான் நம்மளோட மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை நம்ம இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடுத்த 7 தலைமுறைக்கு இதைத்தான் ஃபார்வர்ட் பண்றோம். இதை புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஏன்னா நாங்க பாக்குறோம், நாங்க இது வரைக்கும் 4வது தலைமுறை வரைக்கும் எங்க சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கொள்ளுப்பாட்டி அதுக்கு மேல இருக்கிற பாட்டி கிட்ட என்ன, தாத்தா கிட்ட என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த குட்டி குழந்தைகிட்ட நாங்க பாக்குறோம். 4வது தலைமுறைக்கு அந்த ஜென்ரேஷன்ல. அப்ப எங்க இருந்து இந்த அறிவு வந்துச்சு? அப்ப நம்ம பிறந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச 2 வயசுல இருந்தே அறிவு ஸ்டார்ட் ஆகுது. கன்சீவா இருக்கிறப்பவே அறிவு ஸ்டார்ட் ஆகுது. ஆனா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்கிறீங்கல்ல, அப்ப இருந்து பார்த்தது, கேட்டது, கெட்டது, இதுதான் உங்களோட அறிவு பதிவு. இதுதான் உங்களை இயக்குது. அப்ப எங்கெல்லாம் நம்ம மகிழ்ச்சி இழக்கிறதுக்கு எதெல்லாம் காரணம்னு தெரிஞ்சிட்டோம்னா, அதை மாடிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்ப எதெல்லாம் நம்மளுக்கு தவறா இருந்துச்சு, எதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை வச்சுட்டு இருப்போம். நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு, பார்த்ததை வச்சு, கேட்டதை வச்சு. இப்ப சாதாரணமா ஒரு வார்த்தை சாப்பிடுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. ஆனா நம்ம மனசுல ஆல்ரெடி ஏதாவது அடிபட்டு இருக்கலாம், இல்ல நம்ம பேரண்ட் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது இருக்கலாம், இல்ல நம்ம சாப்பிட்ற ஏஜ்ல கஷ்டப்பட்டது இருக்கலாம். அப்ப அந்த சாப்பிடுங்கிற வார்த்தை ட்ரிகர் பண்ணுது இல்ல, ஒண்ணு கோபத்தை கொடுக்கலாம், இல்லைன்னா வெறுப்பை கொடுக்கலாம், இல்லைன்னா இதை விட நல்ல ஃபுட்டு கிடைக்கலையேன்னு கொண்டு வரலாம். இந்த 3க்குள்ளேயும் ட்ராவல் பண்ணும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்மளோட எண்ணம், சிந்தனை பலதுக்குள்ள ட்ராவல் பண்ணுறப்ப தான் நம்ம மகிழ்ச்சி இழக்கிறோம். அப்போ நம்ம அறிவை நம்ம எப்படி புதுப்பிக்கலாம்? எங்க எப்படி எதைய பேசணும்னு தெரியலன்னா நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம். எல்லாத்துக்குமே எல்லா தகவலுமே தெரியும். தெரியாதவங்க யாருமே இல்லை. ஆனால் அந்த தயக்கம், பயம், அச்சம், பதட்டம், படபடப்பு, வெக்கம், இதெல்லாம் ஏன் வருது? நம்மளுக்கு தான் ஆன்சர் தெரியுதல்ல, ஏன் நம்மளால எந்திரிச்சு சொல்ல முடியல? இதே பிரச்சனை தான் இன்னைக்கு உங்கள் பேரம்பேத்தி இருக்கலாம், மகன் இருக்கலாம், அவங்ககிட்டையும் இதே பிரச்சனை தான் இருக்கும். நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு காலேஜில் ரீசெண்டாக போன மாதம் போகிறோம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க சேர்லேருந்து. இதை பேரண்ட்ஸ் ஜன்னலில் நின்று பார்த்தா எப்படி இருக்கும்? லேக்ஸ் கணக்கில் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க. பேர் என்னன்னு கேட்டால் எந்திரிச்சு சொல்றதுக்கு தயக்கப்படுறாங்க. மைக்கை கையில் கொடுத்தா கூட வெக்கப்படுறாங்க. ஐ டோன்ட் நோ சார், நோ தேங்க்ஸ் சார். அந்த 2 வார்த்தைக்கு மேலே வார்த்தை வரல. ஆனால் அந்த செஷன் முடிஞ்ச உடனே பேசுகிற சவுண்டு மெயின் கேட்டுக்கு கேட்குது. அப்போ பேச்சு தேவையற்ற பேச்சுக்கள் எங்கிருந்து நம்மளுக்கு வந்துச்சு? நம்மளுக்கு தேவையான பேச்சுக்கள் ஏன் நம்மளுக்கு உருவாக்க தெரியலன்னா, நம்ம அந்த மனிதர்களோட நட்பு வட்டத்தை வச்சுக்கல. தேடும் பொருளும் தேடுவரையும் தேடும், இது இயற்கையோட விதி. நம்ம எதைய தேடுறோம்? இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சங்கடம், ஒரு வேதனை அப்படின்னா அதுக்கான ஒரு கைடன்ஸை தேடணும்னா உங்களுக்கு சொல்யூஷன் ப்ராசஸ் கிடைக்கும், டெவலப்மெண்ட்டுக்கு போவோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேசுறது நம்மளுக்கு பிடிச்சிரும். நம்மளோட பிரச்சனை யாராவது ஒரு 10 நிமிஷம் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு பேசுவோம். நம்மளுக்கு அது பிடிச்சி போய் பேச ஆரம்பிச்சிடுவோம். கேட்குறவங்களுக்கு இதே பிரச்சனை தான். யாராவது ஏதாவது பேச மாட்டாங்களா, இன்னைக்கு யாரும் பேச வரமாட்டாங்களா, இப்படி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி கேட்குறது பிடிச்சி போயிடுது. இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துட்டு அவங்கனால கேட்காம இருக்க முடியல, அவங்களுக்கு உளவியல் பிரச்சனை கொடுக்குது. பேசிக்கிட்டே இருக்கிறவங்க தொடர்ந்து பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சொல்லாம இருக்க முடியல. இப்படிதான் ஒரு அம்மா 60 வயசுல வந்தாங்க எனக்கு. நிறைய அந்த அம்மா நாங்கள் ஸ்டடி பண்ணி கண்டுபிடிச்சது, காலையில மகளுக்கு ஜாப்க்கு அனுப்பிச்சி விட்டுட்டு, பேரம்பேத்தி எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ஃபோன் எடுத்தாங்கன்னா கரெக்டாக 1 மணி வரைக்கும் ஃபோனில், காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் சாப்பிட்டு ரொட்டீன் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா 5 மணி வரைக்கும் ஃபோனில் வேலை, பேசுறது மட்டும்தான் வேலை. அவங்க ரிலேஷனு சிஸ்டம். இது பேசி 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 என்ன ஆச்சுன்னா, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒரு கமெண்ட் அங்கேருந்து கொடுப்பாங்க, எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு, எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இப்படி நடந்துச்சுன்னா. இதை கேட்டு கேட்டு இவங்களுக்கு ஓவர் லோடு இருந்தது. என்ன ஆச்சுன்னா,
ஒரு சின்ன பிரச்சனை வந்து இவங்களால தாங்கிக்க முடியாது. இவங்க பேசுகிறப்ப ஆப்போசிட்டில் 3 சொல்லலைன்னா இவங்களால தாங்கிக்க முடியாது. நான் பேசின பாரு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே பிரச்சனையானது தான் உடல் சார்ந்த வலி, மனம் சார்ந்த வலியை உண்டாக்குது. மனம் சார்ந்தது தான் உங்கள் உடலையும் மனசையும் இயக்குது. உங்கள் அறிவு தான் உங்கள் உடலை இயக்குது. உடல் உங்களை ஆக்டிவிட்டி பண்ணுது. அப்போ எல்லாம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறான். மனசு எங்கேயாவது கஷ்டப்படுதா? மனசு எங்கே இருக்குன்னே யாருனாலும் இது வரைக்கும் சொல்ல முடியாது. மைண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மைண்டுக்கு எப்படி ஆக்டிவேட் ஆகுது? உங்களை பிடிச்ச ஒருத்தர் கண்டபடி திட்டா உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? அதை நினச்சி 10 வருஷத்துக்கு ஃபீல் பண்ணுவோம். ஏன் சாகர வரைக்கும் கூட ஃபீல் பண்ணுறோம். யார் கூட பழகிறோம்? எந்த அறிவு கூட நம்ம வேலை செய்கிறோம்? அப்போ மோட்டிவேஷன் கேட்டால் நம்ம டெவலப் ஆயிடுவோமா? மோட்டிவேஷன் எதுக்காக உருவாக்கப்பட்டது? எப்போ உருவாக்கப்பட்டது? ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? இன்னைக்கு மோட்டிவேஷன் கேட்டவங்க அத்தனை பேர் ஃபெயிலியர். அந்த காலத்தில் வந்து படிப்பறிவு இல்லை, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஒரு மந்தமான நிலையில் இருந்தாங்க, ஒரே நிலையில் இருந்தாங்க. அவங்கள வந்து அடுத்ததுக்கு கொண்டு போகிறதுக்காக அங்கே பார் அது இருக்குது போனால் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அவங்க ஆக்டிவேஷனுக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. ஆனால் நம்மளால் அதில் மிங்கிளாக முடியுதா? 4 புது மனிதர்களோட நம்ம மிங்கிளாக முடியுதா? ஒதுங்கி போயிடுறோம். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு ஹைஃபையாக போனால் நம்மளுக்கு மதிப்பு கிடைக்கணும். கிடைக்கவே கிடைக்காது. மிகப்பெரிய பாலிவுட்டு பாருங்க, மிகப்பெரிய நடிகர்கள் பாருங்க, அவங்க சில நேரங்களில் சாதாரண ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா பெயர், அந்த பிராண்டு தான் நம்ம உருவாக்கணுமே தவிர நம்ம பிரம்மாண்டப்படுத்தி நம்மளை பெருசாக கொண்டு போய் நிறுத்துறதுனால நம்மளுக்கு கிடைக்காது. அப்போ நம்மளோட அறிவு பதிவை நம்ம எப்படி சீரமைக்கலாம்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்? இப்போ ஒரு 100 பேர் இருக்கோன்னா சொல்லக்கூடிய வார்த்தை அந்த 100 பேருக்கு மைண்ட்லேயும் 100 விதமாக தான் பதிவாகும். அப்போ நம்மளே நம்மளுக்கு பல நேரங்களில் எதிரியாக இருக்கும். பிரச்சனை மற்றவங்க கிட்ட இருந்து வருது, ஆனால் நம்ம கிட்ட இருந்து தான் 99% பிரச்சனை வரும். எப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுல, நம்ம தெரிஞ்சுக்கிறதுல. நிறைய பேர் பார்த்தோம்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு அர்த்தங்களை வச்சுக்கிறதுனால தான் இவங்க இதுக்கு தான் சொல்லியிருப்பாங்கன்னு ஃபிட் பண்ணிக்குவாங்க. 4 பேர்த்துக்கூட பழகிறதுக்கு வரமாட்டாங்க. அவங்களுக்கு யார் பிடிக்குதோ அவங்க கூட மட்டும்தான் அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. மணிக்கணக்காக பேசுவாங்க. ஆனால் ஒரு தகவல், ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டெக்னாலஜி இதை பற்றி சொன்னோம்னா 1 நிமிஷம் கூட அவங்களால நிற்க முடியாது. கை பரப்பறங்கோ, எந்திரிச்சு போயிடலாமான்னு இருக்கும். தண்ணி வேணுமா, சாப்பிட்றீங்களா, உட்காந்துருங்க, பாத்ரூம் போயிட்டு வந்து இப்படின்னு சொல்லி ஒரு 30 செகண்ட் கூட இருக்காது, எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி கேட்கும் திறன் இப்போ ரொம்பவுமே குறைஞ்சிட்டு வருது. அதனால தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளோட கேட்கும் திறனையும் பார்க்கும் திறனையும் நம்ம ஷார்ப் பண்ணணும். அப்போ எல்லாமே பார்க்குறோம். ரீல்ஸில் ஆகட்டும், நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். நிறைய தகவல் டெய்லி கேட்கணுமில்ல. ஒன்றாவது அப்ளை பண்ணி நம்மளால் டெவலப் பண்ண முடிஞ்சுதா? டெய்லி பார்க்குறோமில்ல, பார்க்காதவங்க யாருமே கிடையாது. ஆனால் நம்மளால் ஒன்றாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடிஞ்சுதா? இதுதான் சொல்கிறோம், பார்க்கறது வேறு, கேட்குறது வேறு, செயல்படுத்துறது வேறு அப்படின்னா. அப்போ உங்களோட செயல் தடைகள் என்னன்னு கண்டுபிடிச்சி மாற்றி அமைக்கிறப்ப தான் உங்களுக்கு வளர்ச்சி வரும். அதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் சிகிச்சைகளான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வளர்ச்சி அடைவதற்கும் வெற்றியடைவதற்கும் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.